ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் நல்லா மசாலாலாம் அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு அரை ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜாதிபத்திரி, கிராம்பு 5, காய்ந்த மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கிறேன். இதை இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். அடுத்து இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஒரு 20 பல் ஆட் பண்ணிடலாம். இதை ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, லைட்டாக ஒரு வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு முடியுதோ அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி 3 ஆட் பண்ணிடுறேன். பச்சை மிளகாய் 5 சேர்த்துடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இந்த வெங்காயத்தோடய நல்லா கலந்து விட்டுடலாம். முக்கால் கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிடுறேன். இந்த வெங்காயத்தோடையே இந்த சிக்கனையும் கலந்து விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ண சொல்லி சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க. இப்போ சிக்கன் பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அரைச்ச விழுதை ஆட் பண்ணிடலாம். சிக்கனோட இந்த விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பும் சேர்த்துடலாம். இதோட மிக்ஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்க, வாட்டரே சேர்க்கல, எவ்வளோ வாட்டர் விட்டுருக்குன்னு. பாருங்க, சிக்கனும் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். அடுத்து சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பைசஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கலரும் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கன் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுடுறேன்.
இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். மூணுலேருந்து 4 விசில் வந்தால் போதும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் கிரேவி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.